உங்க எல்லாருக்குமே தெரியும். விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகி ரொம்பவே சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ வசூல் ரீதியா கொஞ்சம் குறைச்சல் இருந்தாலும், படம் எல்லாத்துக்கும் மத்தியிலும் கொஞ்சம் நல்லாவே பேசப்படுது. டெக்னிக்கலா இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே நல்லாருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்த வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட அடுத்த படம் அதாவது குட் பேட் அகலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா சம்மருக்கு ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு எல்லாத்து மத்தியிலும் இருந்தது. ஆனா இத பத்தின ஒரு படக்குழு எந்த விதமான ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவுமே வெளியிடப்படல. ஆனா இருந்தாலும் கூட இந்த இந்த படத்த பத்தி திரையுலகினர் எல்லாரும் என்ன சொல்றது அப்படின்னா, கண்டிப்பா கோடையில அதாவது மார்ச்ல, ஏப்ரல்ல கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுட்டே இருந்தது. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்குங்க அதாவது குட் பேட் அகலி படத்துக்கு ஒரு போட்டியா அதாவது விஜயோட படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை எழுது. ஸோ என்ன படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும் கில்லி படம் ரிலீஸ் ஆகி ஒரு சக்கப்போடு போட்டுச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வசூல்ல இப்போ இருக்கிற படத்துக்கு ஒரு இணையா ஒரு வசூல் செஞ்சுட்டு வந்தது. ஸோ அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, சச்சின் அந்த படத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. ஸோ இது பேச்சுவார்த்தை மட்டும் இல்ல. கண்டிப்பா இது அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்புன்னு சொல்லலாம். அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட புரொடியூசர் கலைப்புலி எஸ்தானும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சம்மருக்கு இந்த படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மறுபடியும் ஒரு தல விசஸ் தளபதியா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை எல்லாத்து மத்தியிலும் எழுந்துட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி கில்லி படம் செக்கப்போடு போட்டுச்சு. ஸோ இனிமே வந்துட்டு அவர் படம் நடிக்க மாட்டாரு அப்படிங்கிறதுனால, விஜய் படத்த இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணி, ஸோ எந்த அளவுக்கு அந்த பழைய படங்கள வச்சு காசு பார்க்க முடியுமோ, அந்த அளவுக்கு காசு பார்க்குற ஒரு பிளான் இருக்குதுன்னு நாம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த வகையில இந்த சச்சின் படம் எந்த அளவுக்கு வசூல் பண்ண போகுது, கண்டிப்பா இந்த படம் குட் பேட் அகலிக்கு போட்டியா ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதே மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான உங்களுக்கு நியூஸ் வேணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.